சார். ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து யோகா என்பது சித்த விருத்தி நிரோதமாகிறது தான் யோகா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வாரத்தில் டெஃபினிஷன் முடிஞ்சிருச்சு. இணைதல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய சித்தம்ங்கிறது மனம், அதாவது எண்ணங்கள், எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மைண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது தாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சித்த விருத்தி, சித்த விருத்திங்கிறது சித்தமான எண்ணம், விருத்திங்கிறது எண்ணங்கள் உருவாகுவது. எண்ணம் உருவாகுது அப்படின்னா அது என்ன ஆகும்? எண்ணம் உருவாகி மனமாக அலைய போகிறது. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் சார்ஜா வேற லைன் எடுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் ஷேர் தெரியுது சார். ஸ்கிரீன் ஷேர்ல இருக்காங்கம்மா, தெரியுதா? ஓகே ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மனம் அலைவது இல்லாமல் போனால் அது யோகா. அதுக்கு தமிழ்ல பேரு மனவளக்கலைன்னு பேரு. அடுத்து வியாசர் வந்து வியாச பாசா அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தை கமெண்ட்ரி எழுதினாரு. அதுல அவர் யோகான்னா என்ன மீனிங் கொடுக்குறாருன்னா சமாதி அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற டெஃபினேஷன். ஸோ மனம் அடங்கிட்டா என்ன ஆக போகுது? மனம் சமாதியை ரீச் பண்ண போகுது. ஒன்ஸ் சமாதி, சமம் கூட்டல் ஆதி சமாதி, அதுக்கு பேர் தான் யோகா அப்படின்னு சொல்றாரு. ஸோ சமாதின்னு சொல்ற வார்த்தையே ஒன்றோடு ஒன்று இணைதல் தான். சமம், அதாவது நம்மளுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சமமாகி விட்டால் அது சமாதி, அதை தான் யோகான்னு சொல்றோம். ஸோ இப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. அடுத்து பகவத்கீதையில 4 விதமான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. இது அப்படியே கீழே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் ஒரு 2 பாடல் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வேற வழியே இல்லை. இன்டர்வியூல டைரக்டா கேட்பாங்க, பகவத்கீதால ஒரு சூத்திரம் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. பகவத்கீதையில 2.48 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் யோகாக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் நீங்க மியூட் பண்ணிருங்க, செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மியூட்ல இருக்கான்னுட்டு. இருங்க நானே பார்த்துடுறேன். நீங்க அப்புறம் ஸ்கிரீன் கிட்ட வந்துட்டு அப்புறம் வேற எதாவது டச் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே, எல்லாரும் மியூட்ல இருக்கோம். நீங்க எல்லோரும் சான் பண்ணலாம். இதுல ஒரு ப்ளூ கலர்ல தெரியும் பாருங்க, பகவத்கீதான்னு போட்டுட்டு ப்ளூ கலர்ல ஸ்கிரீன்ல தெரியும். யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு இருக்கும் பாருங்க. அதை அப்படியே சொல்லி பழகுங்க. சாண்ட் ஆஃப்டர் மீ. ஈவினிங் குள்ளார இந்த 2 சூத்திர நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். யோகஸ்த குரு கர்மாணி, அது குரு கர்மாணி இல்ல, குரு கர்மாணி. குரு அப்படிங்கிறது கிரியா, கிர் காரியம், இந்த வேலை செய்யறோம் இல்லையா, அதுல எந்த வேலை செய்யறோமோ அந்த ஆக்ஷனுக்காக வரக்கூடியது, டியூட்டி, கடமை. யோகஸ்த குரு கர்மாணி, குரு கர்மாணி, குரு கர்மாணின்னு சொல்லக்கூடாது, குரு கர்மாணி. யோகஸ்த குரு கர்மாணி. நல்லா சொல்லுங்க சத்தமா. நல்லா சொல்லுங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. சங்கம் த்யக்த்வா, திக்கி திக்கி இல்ல, த்யக்த்வா தனஞ்சய. சங்கம் த்யக்த்வா தனஞ்சய.
ஸ்ருதி வரலன்னா ஒரு தடவை ஓம் சான் பண்ணிக்கோங்க. யோகஸ்த குரு கர்மாணி யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. ஓகே, இப்போ இந்த லைனை ஃபுல்லா ஒரே வரியா பாடணும். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. வெரி குட், சூப்பர். அடுத்து சித்தி அசித்தி, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்தி சொல்ல போறோம். சேர்த்தி சொல்லும் பொழுது சித்தி அசித்தி யோகோ. ஸோ அது வந்து இது விசர்க்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. சித்தி அசித்தியோ, அந்த ஹாங்கிற சப்தம் யோகோன்னு இருக்கு. ஆனா அடுத்த வார்த்தை சமோ அப்படின்னு வர்றதுனால சித்தி அசித்தியோஸ் அப்படின்னு சத்தம் மாறப்போகுது. அசித்தியோஸ் அப்படின்னு மாறுது அப்படின்னா இந்த சித்தியும் அசித்தியும் சேர்ந்து என்ன ஆகுனா சித்திய சித்தியோ, சித்திய சித்தியோ சமோ பூத்வா. அவ்வளவுதான், வெரி குட். சித்திய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே. அவ்வளவுதான். சித்திய சித்தியோ சமோ பூத்வா சித்திய சித்தியோ சமபூத்வா சங்கம் சமத்வம் யோக உச்சயதே. சமத்வம் யோக உச்யதே உச்யதே உச்சயதே உச்யதே உச்யதே உச்சயதே. உச்யதே. இந்த லைனை கம்ப்ளீட்டா பண்ணலாம். சித்திய சித்தியோ சமோ பூத்வா சித்திய சித்தியோ சமபூத்வா சமத்வம் யோக உச்சயதே. சமத்வம் யோக உச்யதே. ஃபுல் லைன் பாடுறேன். சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே. உச்சயதே இல்ல, உச்சயதே. உச்சயதே. சித்தி சித்தயோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே. சித்தி சித்தியோ சமபூத்வா சமத்வம் யோக உச்யதே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும், அங்க இன்டர்வியூல படபடப்பு இருக்கும். அதனால சொல்லும் பொழுது நாம வந்து யோகாக்கு டெஃபினிஷன் சொல்ல போறோம். அதனால யோகாங்கிற வார்த்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பாடி பாடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யோகஸ்தக் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு ஃபுல்லா வந்துடும். சேர்த்து சொல்லும் போது யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தி சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே. உச்யதே. சேன் பண்ணுங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமபூத்வா சமத்வம் யோக உச்யதே. அப்படியே இருங்கம்மா, லைன்ல இருங்க. நீங்க எங்கெங்க எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். யோக ஸ்த அப்படிங்கிறோம், அது சேர்த்து சொன்னா யோகஸ்த. யோகஸ்த குரு கர்மாணி குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா சங்கம் த்யக்த்வா தனஞ்சய. தனஞ்சய. அடுத்து சித்திய சித்தியோ சமோ பூத்வா, அது சம பூத்வால சமோ பூத்வா. சமோ பூத்வா சித்திய சித்தியோ சமோ பூத்வா சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே. சமத்வம் யோக உச்சியதே. உச்சயதே இல்ல உச்சயதே. உச்சயதே. வெரி குட். உச்சயதே. அடுத்த பாடல் 2.50 ரெண்டாவது சாப்டர்ல 50வது சூத்திரம். புத்தி யுக்தோ
ஜஹாதீஹ. வார்த்தைகள் எப்படி இருக்கு? புத்தி யுக்தோ ஜகாதீக. மியூட் போட்டுக்கோங்க. புத்தி யுக்தோ ஜகாதீக. வரத பாருங்க. புத்தி யுக்தோ ஜகாதீக. ஜகாதீக. ஜஹா ஜகாதீக ஜகாதீக. உபே 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 சுக்ருத 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 சுக்ருதல சுக்ருதே. சுக்ருதே சாரி, சுக்ருதே இல்ல சுக்ருத. சுக்ருத துஷ்கிருதே துஷ்கிருதே துஷ்கிருதே. துஷ்கிருதே புக்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. புத்தியுக்தா ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. வெரி குட். அவ்வளவுதான். அருள்மொழியம்மா கலக்குறீங்கம்மா. புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. புக்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. அவ்வளவுதான். தஸ்மாத் யோகாய. தஸ்மாத் யோகாய தஸ்மாத் யோகாய யோகாய யுஜ்ஜஸ்வ. தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ. யோகா. அப்படி கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மியூட் பண்ணிக்கோங்க. யுச்சஸ்வ யுச்சஸ்வ யோகாய யுச்சஸ்வ. அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆட் பண்ணுங்க. தஸ்மாத் யோகாய யுச்சஸ்வ. அவ்வளவுதான். சூப்பர்மா. யோக கர்மாசு கௌசலம். யோக கர்மாசு கௌசலம். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. தஸ்மாத் யோகாய யுச்சஸ்வ யோக கர்மாசு கௌசலம். ஃபர்ஸ்ட் லைன் சான் பண்ணி பழகட்டும். எல்லாரும் பழகலாம். புத்தியுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே. புத்தியுக்தோ ஜஹாதீஹ யுபே சுக்ருத துஷ்கிருதே. தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மாசு கௌசலம். தஸ்மாத் யோகாய யுச்சஸ்வ யோக கர்மாசு கௌசலம். அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாட்டும் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுல கண்டிப்பா நமக்கு ப்ராக்டிக்கல்லையும் இருக்கு, தியரியிலும் இருக்கு. தியரியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைனை கொடுத்து நடுவுல ஒரு வார்த்தையை வந்து காணோம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. நடுவுல ஏதாவது ஒரு டேஷ் போட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் தூக்கிடுவாங்க. கம்ப்ளீட் ஸ்லோகா தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோகத்துல இருந்தும் கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, யோகா அதனோட டெஃபினேஷன் யோகஸ்த குரு கர்மாணி. ஸோ எந்த ஒரு வேலையை நம்ம செய்யறதா இருந்தாலும் சங்கம் தியக்துவ தனஞ்சய. ஸோ தனஞ்சயன் வந்து அவருக்கு வந்து சொல்றாரு, அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, நான் சொல்றதை நீ கேளு, உன்னோட வேலை எப்பேற்பட்டது அப்படின்றத அவர் சொல்றாரு. எந்த வேலை செஞ்சாலும் அங்க வந்து சித்தி அசித்தி அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த மாதிரியான பலன், நல்லதும் கிடைக்கலாம், அதாவது கைகூடி வர்றது. சித்தி அப்படின்னா கைவர பெறுதல் அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து சித்தின்னா நாம என்ன படிச்சிருப்போம், பதஞ்சலி யோக சூத்திரம்லாம். சித்தின்னா நம்ம வந்து அந்த வில் பவர் ஒன்று சொல்லுவோமே, அது அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சித்தினாவே முதல்ல அதுக்கு மீனிங் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் நிகழ்கிறது, ஒரு பலன் கிடைக்கிறது, அதுதான் சித்தி. அசித்தி, அசித்தின்னா அது கிடைக்காமலும் போகலாம். ஸோ எப்படியே இருந்தாலும் சமபூத்வா சமமாக பாவிக்கின்ற ஒரு மனப்பக்கம் வேணும். அதுதான் சமத்துவம் யோக உச்சயதே.
ஸோ இது யோகான்னா என்ன கிடைக்குதுன்னா, ஒரு விஷயத்துல நீ ஒரு வேலை பண்றது சக்சஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது. என்ன ஆனாலும் உன்னுடைய மனசு ஈக்வானிமிட்டி, உள்ள சமநிலை இருந்தால் அது யோகா. அவ்வளவுதான். யோகாவோட டெஃபினிஷன் இங்க ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாங்க. உள்ள சமநிலை அப்படிங்கிறது தான். இதுதான் புத்தரும் ஃபாலோ பண்ணாரு. அடுத்து புத்தி யுக்தோ ஜகாதேஹா உபே சுக்ருத துஷ்குருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோகஸ்த குரு கர்மாணி. ஸோ இங்கேயும் அதே வந்து அந்த 2.50 புத்தி யுக்தோ அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம்ல புத்தி உள்ள புள்ள அப்படின்னு சொல்லுவோமா, புத்தி யுக்தோ அப்படின்னு சொன்னா புத்தியில நிலை பெற்றவன். இக அப்படின்னு சொன்னா இந்த உலகம். சோ நம்ம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்றோமே, இந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். இக சுக்ருதே அப்படி துஷ்குருதே, சுக்ருதே துஷ்குருதே அப்படின்னா என்னன்னா நம்ம தமிழ்ல வந்து பாவ புண்ணியம் பண்ணதை வந்து துஷ்பிரயோகம் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம், ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். கிருத்தே அப்படின்னு சொன்னா வேலை செஞ்சது, அதுல சா கூட்டல் கிருத்தே துஷ்கூட்டல் உருத்தே, அதாவது புண்ணிய பாவம் அந்த பலன்கள், அந்த புண்ணிய பாவம். உபே அப்படின்னு சொன்னா ரெண்டையும் சேர்த்து, ஜஹாதீக அப்படின்னு சொன்னா நீக்குகிறான். அப்போ பாவ புண்ணியங்களை இந்த உலகில் ஒருவன் நீக்குகிறான். யாரு நீக்குகிறான்? இந்த உலகத்தில் புத்தி உள்ளவன் நீக்குகிறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த உலகத்துல பாவ புண்ணியங்கள் நிகழ்வது இயல்பாக நடக்கும். எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு பதிவாக வரும். அதை யார் ஒருவர் நீக்குகிறான் அப்படிங்கிறவன் தான் புத்தி உள்ளவன். சோ இங்க அவர் என்ன சிம்பிளா சொல்றாரு, புத்தி உள்ளவன் அவனுடைய பாவ புண்ணியங்களை நீக்கிப்பான். எப்படி? யோகாய, யோக நிலையை அடைகிறான். எப்படி? யுஜ்ஜஸ்வ, நீயும் அதை அடைவாய். யோகா என்பது என்ன அப்படின்னா கர்மாசு கௌசலம். கர்மான செயல், செயல்களில் கௌசலம், ஒரு செயலை புத்திசாலித்தனமாக கரெக்டா செஞ்சு அதுல இருந்து தன்னோட பாவ புண்ணியங்களை நிவர்த்தி செய்து கொண்டால் அதற்கு பெயர் யோகா அப்படின்னு சொல்றாரு. ஸோ யோகா அப்படிங்கிறது ஒரு செயலை சரியா செய்யறது. அப்ப சரியா செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல் செய்யும் பொழுது முன்னாடி சூத்திரத்துல சொன்னதை மறந்துடக்கூடாது. எந்த செயல் செஞ்சாலும் முதல்ல பலனை எதிர்பார்க்க கூடாது. நான் பலனை எதிர்பார்க்க மாட்டேங்கிறதுனால வேலை செய்யாம இருக்கிறது, இது ரெண்டுமே தப்பு. ஸோ பலனை எதிர்பார்க்க கூடாது, வேலையும் கரெக்டா செய்யணும். ஸோ கடமையை செய்யணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பலன் இருக்குன்னா மட்டும் கரெக்டா செய்வாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அது போல இல்லாம இப்போ பலன் வந்து நமக்கு சர்டிபிகேட் YCB கொடுக்குறாங்க, கொடுக்கல, அது ரெண்டாவது பட்சம். ஸோ முதல் சூத்திரத்தை படி 2.48 பிரகாரம் YCB சர்டிபிகேட் வருது வரலங்கிறத பத்தி எல்லாம் நம்ம கவலை கிடையாது. பட் பகவத்கீதையும் யோகாவும் ப்ராக்டிஸ் பண்றதும், ப்ராக்டிஸ் பண்ணி நாம டீச்சிங் பண்றதும், யோகா கத்துக்க வேண்டியதும் நம்மளுடைய முழுமையான கடமை. அது 2.50. இந்த ரெண்டு சூத்திரமும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவன் சர்டிபிகேட் கொடுக்காம போக முடியும்? ஒருவேளை அப்படி கொடுக்கலன்னா அது பகவான் கிருஷ்ணர் பார்த்துப்பாரு, வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ சூத்திரங்களை நல்லா சேன் பண்ணி பழகிக்கோங்க, பிசிறு இல்லாமல் பழகிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து சிம்பிளா ஒரு செகண்ட்ல நீங்க ஒரு டப்புன்னு உங்களுக்கு வந்து பகவத்கீதாவை சேன் பண்ணுங்க நிறுவாங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தி சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சயதே புத்தியுக்தோ ஜகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மாசு கௌசலம். ஸோ நீங்க சேன் பண்ணி பழகிக்கோங்க. பண்ணும்போது மனப்பாட பகுதியை ஒப்பிக்கிற மாதிரி பண்ணாம கொஞ்சம் பாடலா பாடி காட்டுங்க. அவங்க அப்படியே நார்த் இந்தியாக்காரெல்லாம் மயங்கிடணும். அடுத்து வந்து இன்னும் 2 சூத்திரம் இதுல இருக்கு. இதை வந்து நம்ம நாளைக்கு மனப்பாடம் பண்ணலாம். ஒரே நாள்ல போட்டு புஷ் பண்ணா உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் கதோபனிஷத்துல இருக்கக்கூடியது, யோக வசிஷ்டால இருக்கக்கூடியது, இதெல்லாம் நாம வரக்கூடிய செஷன்ல பார்க்கலாம்.
இப்போ ஹிஸ்டரி வரலாறு அப்படிங்கறத பார்க்கலாம். வரலாறு அப்படின்னா என்ன? இந்த யோகா எப்படி எல்லாம் டெவலப் ஆகி வந்தது? இது எல்லாம் யாருக்காவது உங்களுக்கு கிளியரா வேணும்னா யூடியூப் சேனல்ல போயிட்டு நானே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். யூஜிசி நெட்டுக்காக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். யூனிட் 1 அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 20-30 நிமிஷம் தான் ஓடும். ஒரு சிலது 1 ஹவர் கூட ஓடும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க 100% கிளியரா இருக்கணும். காலங்கள்ல முதல்ல யோகாங்கிறது எங்க இருந்திருக்கு அப்படின்னா வேத மந்திரங்கள்ல யோகா இருந்திருக்கு. வேத மந்திரம் எப்ப வந்தது? மனிதன் எப்ப வந்தானோ அப்போயே வேத மந்திரம் வந்திருக்கு. சரி, இந்த வேத மந்திரம் எதுக்காக வந்தது? மனிதன் ஒருவன் படைக்கப்பட்டு விட்டான். அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற ப்ரொசீஜர் கைடு தான் அந்த வேத மந்திரம். ஒரு குழந்தையே பெத்து எடுத்த உடனே அது கழுவி கொண்டு போய் தொட்டில போடுறோமே, அந்த தொட்டில் எதுக்கு? அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக வளர்றதுக்கு. அது போல மனிதன் என்ற பிறவி வந்த உடனே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த அழகான தொட்டில் தான் இந்த வேத மந்திரம். அந்த வேத மந்திர தொட்டில தான் நாம இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் தொட்டில விட்டு கீழே விழுந்தமோ அவங்க எல்லாம் இந்த கீழேயே இருக்கிறோம். யாரெல்லாம் தொட்டில ஒழுங்கா தாலாட்டு பாடணுமோ அவங்க தூங்கி இறைவனை சேர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது இது. அப்ராக்சிமேட்டா காலங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் மனித இனம் எப்பொழுது உருவாச்சு அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டா தெரியாது. ஆனா மனிதன் உருவாகிய போதே வேதமும் வந்திருக்கு அப்படிங்கிறது கருத்து. அதனால நாம என்ன பண்றோம்? ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக 10,000 ரூபாய் வாங்கினா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுக்குற மாதிரி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7,500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி, 2,500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிரிச்சுக்கிறோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்கள் உருவானது. ஒரு 7,500 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் வந்தது. ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதா வந்தது. 2,500 வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலி யோக சூத்ரா வந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அத யோகா வந்தது. இதுல முக்கியமான இடம் கிளாசிக்கல் யோகா பீரியட் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஹிஸ்டரியில பீரியட் தான் சொல்லுவாங்க. ஸோ காலங்கள். கிளாசிக்கல் யோகா பீரியடுங்கிறது பதஞ்சலி யோக சூத்ரா வந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னைக்கு இந்த போன மாசம் ஒரு கிறிஸ்டின் வந்து இது பண்ணோம் இல்லையா, இயேசுநாதருக்கு பர்த்டே கொண்டாடணும். எத்தனாவது பர்த்டே அது? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்ப இயேசுநாதருக்கு பர்த்டே வந்து போச்சு. அது எத்தனாவது பர்த்டே? 2021. 2021வது பர்த்டே வாங்க ஐயா. கரெக்டா? ஆமா 2021 தாங்க சார். ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். அப்ப 2021 வருஷத்துக்கு இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன சொல்றாங்க? பிசி 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கிறிஸ்டின் வரத்துக்கு முன்னாடி ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. அப்போ பதஞ்சலி யோக சூத்ரா வந்து இன்னைக்கு இருந்து ஒரு 2,500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? இருக்கும் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. இதை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து மீதியெல்லாம் இழுத்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு இவ்வளவுதான் கன்ஃபியூஷன் வரும் இந்த ஹிஸ்டரியில. அப்போ 2,500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த யோகா தான் முதல்ல ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி யோகாங்கிறது ரொம்ப பரவலா இருந்தது. அது எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியல. ஒரு பகுதியை போனா இன்னொரு பக்கம் வடிவேலு பாயை சுருட்டுற மாதிரி இந்த பக்கம் சுருட்டிட்டு போனா அந்த பக்கம் சுருண்டுக்குது, அந்த பக்கம் நிமித்திட்டு வந்தா இந்த பக்கம் சுருண்டுக்குது. இப்படி மனித குலம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது ஒரு பாயை சுருட்டிட்டு போய் ஒரு பக்கம் கல்லை வச்சு இன்னொரு பக்கம் அவர் வந்து நின்றுகிட்டாரு. அது போல பதஞ்சலி வந்து அதெல்லாம் சுருக்கி கொண்டு வந்து 196 சூத்திரத்துல 4 சாப்டர்ல போட்டு அடக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த யோகாங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்தது. அதை கிளாசிக்கல் யோகா பீரியட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் யோகா எங்க இருந்தது? அதுக்கு முன்னாடி இன்னும் எளிமையா இருந்தது, பகவத்கீதையில இருந்தது. அத பகவத்கீதையில இருந்து இந்த பதஞ்சலி யோக சூத்ரா வரத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 2,500-3,000 வருஷம் ஆயிருக்கு. அதாவது பதஞ்சலி வந்ததுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு நாள் வந்திருக்கோ அவ்வளோ நாட்கள் வந்து பகவத்கீதையில இருக்கக்கூடிய 700 யோகா தான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த காலங்களை ப்ரீ கிளாசிக்கல் யோகான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ப்ரீ கிளாசிக்கல் யோகாக்கு முன்னாடி எங்க போறது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வேதிக் பீரியட் அப்படி போயிடணும். வேத காலங்கள்னு சொல்லுவோமே அந்த வேதிக் பீரியட். வேதிக் காலங்களுக்கு அப்புறம் போஸ்ட் வேதிக் காலம், அந்த இடத்துல தான் ராமாயணம் வருது. அதன் பிறகு பகவத்கீதா ப்ரீ கிளாசிக்கல் இருக்கு. ஃப்ரீனா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடி, அவ்வளவுதான். அதன் பிறகு பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து ஒரு 1000 1500 வருஷம் கழிச்சு அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் படி ஆசனாலாம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஆசனா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வந்தது. அதுதான் ஹத யோகா அப்படின்னு சொல்றோம். அதை போஸ்ட் கிளாசிக்கல் யோகா அப்படின்னு சொல்றோம். ஹத யோகாங்கிறது பிராக்டிஸ்க்கு வந்தது இந்த 1000 வருஷம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் ஹத யோகா எங்க வந்ததுன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் பார்வதிக்கு யோகா சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு அவர் யோகா சொல்லி கொடுத்த ஹத யோகா டெக்ஸ்ட்கள் இருக்கு. அப்பொழுது சொல்லப்பட்ட சூத்திரங்கள் இப்பொழுது தான் விவரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் யோகாவோட ஹிஸ்டரி. இதை நீங்க வச்சுக்கோங்க. ஹிஸ்டரியில இருந்து சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்கு முன்னாடி எது வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் யோகாவோட டெஃபினிஷன்ஸும் வரலாறும். இதை டீட்டெயிலாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்து போய் யூடியூப்ல படிங்க. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகா நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நிறைய யூஜிசி நெட்டோட சிலபஸ்ல நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதை நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ வேதங்கள்னு சொன்னோம். இப்போ அந்த வேதங்களை நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியணும். வேதங்கள்ல எத்தனை இருக்கு? 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்களும் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். ஒவ்வொரு வேதத்திற்கும் என்ன அர்த்தம், அதுல எதை மீன் பண்றோம்? ரிக்வேதம் அப்படின்னா பிரேயர்ஸ், பாடுறது தான். யஜுர்வேதம் சடங்குகள் நாம பண்றோம் இல்லையா, இந்த ஓமம் வளர்க்கறது, காரியம் பண்றது, எல்லாமே அந்த ரிஜுர்வேதத்தினுடைய இதுதான். சாம வேதம் அப்படிங்கிறது சான் பண்றது, சந்தஸ், மெலோடி. ஒரு பர்டிகுலர் சவுண்டில் தான் இவ்வளவு நீளம் தான் இழுக்கணும், இவ்வளவு குட்டையா தான் இழுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கதான் இருக்கும். அதர்வண வேதம் வந்து நம்மளுடைய மேஜிக்கல் சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெடிசன்லாம் இதுல தான் இருக்கு. ஸோ இதுல உபவேதங்களும் உண்டு. சில்ப வேதம், தனுர் வேதம், கந்தர்வ வேதம், ஆயுர்வேதம், இது எல்லாம் அந்த வேதத்தினுடைய உபவேதம். சில்ப வேதம் அப்படின்னு சொன்னா ஆர்கிடெக்சர், தனுர் வேதம் மிலிட்ரி, கந்தர்வ வேதம் மியூசிக், ஆயுர்வேதம் மெடிசன், இதெல்லாம் உபவேதங்கள். ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு தாரக மந்திரம், ஒரு சுருங்க சொல், முக்கியமான ஒரு சொல். ஒரு சொல்லில் அந்த வேதத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவங்களையும் அடக்கிடுவாங்க. அதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேரு. அந்த மகா வாக்கியம் என்ன இருக்கு? ரிக்வேதத்துல பிரக்ஞான பிரம்மம், யஜுர்வேதத்துல அகம் பிரம்மாஸ்மி, சாம வேதத்துல தத்துவமசி, அதர்வண வேதத்துல அயம் ஆத்ம பிரம்மம். ஸோ இதுக்கெல்லாம் மீனிங் என்ன, எந்தெந்த வேதங்கள்ல இருக்கு? வேதத்தினுடைய அந்தமோ உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய இறுதி பகுதியோ மகா வாக்கியம். இப்படி இந்த டேப்லர் காலம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வேதத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் பேசிக். இந்த பேசிக்ல இருந்து ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்க, நம்மளால ஈஸியா தட்டிட முடியும். ஸோ பிரக்ஞான பிரம்மம் அப்படின்னா இறைவன், அதாவது அறிவு தான் பிரம்மமாக இருக்கிறது, அறிவே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத்துவமசி, அது நீயாக இருக்கிறது. அயம் ஆத்ம பிரம்மம், என்னுடைய ஆத்மாதான் பிரம்மம். ஸோ வேதத்துக்கு அங்கங்கள் உண்டு. வேத அங்காஸ், வியாக்கரமா, சீக்ஷா, நிருக்தா, சந்தஸ், ஜோதிஷ், கல்பா. இதே ஆர்டர்ல இப்படியே மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். நீங்க வாயை திறந்த வேதங்காஸ்னு வாயை திறந்தா உங்க வாயில இப்படிதான் கொட்டணும். வியாக்கரமா, சீக்ஷா, நிருக்த, சந்தஸ், ஜோதிஷ், கல்பா, இப்படி இந்த 6 வார்த்தையும் சீக்வன்ஸா வந்துடணும். அதுக்கு மீனிங். ஸோ வியாக்கரம்னா கிராமர். ஸோ இலக்கணம், இப்படித்தான் இந்த அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. வேதத்துக்குன்னு இலக்கணம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். சீக்ஷா, எவ்வளவு சப்தத்துல எப்படி ஒலிக்கணும். நிருக்த, எட்டிமாலஜி, ஒரு வார்த்தை எப்படி பிறந்து வந்திருக்கிறது, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுல எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது. சந்தஸ், எவ்வளவு நீட்டம் இழுக்க வேண்டும், எவ்வளவு குறுக ஒலிக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அதுல இருக்கும். ஜோதிஷ் அப்படின்னு ஜோதிடம், கல்பா அப்படின்னா சடங்குகள். இது எல்லாம் அந்த வேதத்துக்கு அங்கங்களாக இருக்கிறது.
நம்ம கையை வெட்டிட்டா நம்ம ஊனமாயிடுவோம். அது போல வேதத்துல இது ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அந்த வேதம் முடங்கிவிடும். அதனால் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது, ஏனென்றால் அது மாறக்கூடாது, மாறுபடக்கூடாதுங்கிறதுனால இப்பேற்பட்ட ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு வச்சாங்க. உச்சரிக்கும் பொழுது தவறாக உச்சரிச்சா நரகத்துக்கு போவன்னு கூட மிரட்டி இருப்பாங்க. ஸோ நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் முதல்ல உச்சரிக்கிறதே பெருசு. அதுக்கப்புறம் நம்ம அது கரெக்டாக இருக்கிறதுக்கு என்னன்னு போவோம். இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேத அங்காஸ் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரம லைஃபை பிரிக்கிறாங்க. எப்படி ராமாயணத்தை 7 காண்டமாக பிரித்தாங்களோ அப்படி வேதத்தையும் 3 காண்டமாக பிரிக்கிறாங்க. கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம். இந்த 3 காண்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கை 4 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி பிரம்மச்சரிய பகுதி, ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா மந்த்ரா சான் பண்ணி கற்றுக்க போகிறான். நாம் பிறந்ததுல இருந்து கால்வாசி வயசுல என்ன பண்ணணுமோ அதைத்தான் இப்போ பண்ண வந்திருக்கிறோம். அது முழுசா இல்லை, எக்ஸாமுக்காக கொஞ்சம் படிக்க வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தை முதல்ல 25, ஒரு குழந்தை 100 வயசு வாழுது. அந்த குழந்தை தும்பிட்டா போதும், அச்சின்னா போதும், அடே என் செல்ல புள்ளி உனக்கு 100 ஆயிடுச்சுடி அப்படிங்கிறோம். 100 வயசு வாழ வைக்கிற நாம 25 வருஷம் அந்த குழந்தைய வேத மந்திரங்கள் சொல்லி கொடுத்தா அது 100 ஆயுசு வாழும். சும்மா வாயை திறந்து 100 ஆயுசுன்னு வந்துருமா? ஸோ 100 ஆயுசுல முதல் கால்வாசி பகுதி வேத மந்திரங்களை சான் பண்ணி, சம்ஹிதா பார்ட்டுன்னு பேர். அதுக்கப்புறத்து பிராமணா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு கிரகஸ்தன், அவனை குடும்பம் நடத்தி அழக பார்க்கறது. அவன் வேத மந்திரங்கள்ல இருந்த பிறகு அவன் அது போல இந்த வாழ்க்கையை வாழுவான். அதன் பிறகு உபாசன காண்டம். ஸோ அதன் பிறகு வீட்டில் இருந்தபடி அவன் வீட்டில் இருக்கிற பொண்டாடி பிள்ளையெல்லாம் 25 வருஷம் அவனோட வாழ்க்கையை இங்கே பார்த்துட்டு அவன் காட்டுக்கு வந்துடுவான். ஆரண்யக்கா காட்டுக்கு யோக சாதனங்கள்ல ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவன் ஒரு பக்கம் குருவுக்கு சேவையும் இன்னும் யோகா கற்றுக்கு வரவங்களுக்கெல்லாம் உதவியும் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இது பேர் வனப்பிரஸ்தன்னு சொல்லுவாங்க. ஆரண்யக்கா காண்டத்தில் ஆரண்யக்கான்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எடுத்தோம்னா வனப்பிரஸ்தன்னு சொல்லக்கூடியது, ஹெர்மிட்டேஜ். கடைசியில ஞான காண்டம் அப்படின்னு சொல்ல பொழுது அவனுக்கு ஞானம் வருக வேண்டிய அந்த கடைசி காலத்துல உபனிஷத்து பகுதியினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அவர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பாரு? கம்ப்ளீட் சன்னியாசியா இருப்பாரு. அவருக்குன்னு எதுவுமே இருக்காது. பொண்டாட்டி, புள்ள, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் முழுமையாக துறந்து வேண்டாமை என்ற நிலையை அடைந்து அவர் பூரணமாக ஒரு ஆத்மாவாக திகழ்ந்து கொண்டிருப்பார். அந்த தூய்மையினால எல்லாம் தூய்மை அடைந்து அவர் இறைவனை போய் சேருவார். அதுதான் ஞான காண்டம் கடைசியில் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு மனிதன் இப்படித்தான் பிறந்து, இப்படி வளர்ந்து, இப்படி வாழ்ந்து, இப்படி இறைவனிடம் சேர வேண்டும் என்பதுதான் புருஷார்த்தம். தர்மார்த்த காம மோட்சம். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததுதான் அந்த வேதம். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இப்படி இருக்கு. இதுதான் ஆசிரம லைஃப். இதுல இருந்து ஈஸியா நமக்கு கொஸ்டின் கேட்க முடியும். இந்த பகுதியில கொடுத்த இந்த 2 ஸ்லைடை வச்சுட்டு நம்மளால ஒரு 30-40 கொஸ்டின் உருவாக்க முடியும். இந்தியன் பிலாசபி. ஸோ தரிசனங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் நாம் நாளைய வகுப்புல பார்க்கலாம். ஸோ இந்த குழுமத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது ஒரு 30 பேர் இருக்கும். ஸோ மழை பெஞ்சதன் காரணமாக எல்லாரும் ஓரளவு ஜாயின் பண்ணவும் முடியல, எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ இந்த வீக்குள்ளார ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சிலருக்கு பெண்டிங் இருக்கு, ஒரு சிலர் பண்ண முடியல அப்படிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருங்க. ஒருவேளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராஜ்குமார் ஐயா கான்டாக்ட் பண்ணி குரூப்பில் இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ணி பண்ணதுக்கு என்ன ஏற்பாடு, அதுக்கான ஃபீஸ் எல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஃபைனல் செஷனுக்கு வரலாம். கண்களை மூடி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கலாம். Take a deep breath in and long breath out. Now take a deep breath and start home.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामेर्गं गमय ओम शांति शांति शांति. நிதானமாக இரண்டு கைகளையும் உரசி கண்கள் மேல வைத்துக் கொள்ளலாம். கண்களையே கவனிக்கலாம். நிதானமாக கைகளை எடுத்து கண்களை திறந்து உள்ளங்கைகளை பார்க்கலாம். ஸ்மைல் பண்ணலாம். மங்களம் உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். சூரிய நமஸ்கார மந்திரமும் பகவத்கீதை மந்திரமும் சான் பண்ணி வைங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. விடைபெறலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். செஷன் க்ளோஸ் பண்றேன். Thank you sir. வாழ்க வளமுடன். Thank you. வாழ்க வளமுடன் குருவே. வாழ்க வளமுடன் ஐயா.